பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகம் 52 அதிகாரம் 1 வசனம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விடுத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. என்னை பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்ப முடிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. சிலருக்கு பணம் இருக்கும், சாப்பிட முடியாது. சில சாப்பிட்ணும் ஆசை இருக்கும், பணம் இருக்காது. இதுதான் வாழ்க்கை. சிலர்கிட்ட நிறைய காசு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர்ட்ட நிறைவான பணம் இருக்குது, அவங்களால வீடே கட்ட முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்க வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வல்லமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த சப்போர்ட் நமக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பரலோக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நித்தியமாக 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள், 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள். அந்த வல்லமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வல்லமையை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமைக்காக பிரயாசப்பட வேண்டும். அதுவும் நம்ம தூங்கிட்டு இருப்போம், எழுந்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் எழுந்திருக்கணும். எழுந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுத்து அவருடைய நாமத்திற்காக அந்தந்த நாளுக்குரிய பிரயாசங்கள், அந்தந்த நாளுக்குரிய கிரியைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துக்குரியதாக மாற்றணுங்க. அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் செய்யாதீங்க. உங்களுக்கு இந்த நாளில் உங்கள் சரீரத்தில் எவ்வளோ பலன் இருக்கோ அந்த பலத்தை ஒன்று பாடலில், துதியில், பைபிள் ரீடிங்கில், ஸ்தோத்திரத்தில், ஜெபத்தில், அந்நிய பாஷையில், ஊழியத்தில் உங்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை நாம் செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக பலவிதமான சோர்வுகளும் சோதனைகளும் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏனென்றால் பிசாசானவன் ஏசப்பாவையே தேடி போனவன். ஏசப்பாவையே தேடி போனவங்கும்போது அவருக்கு முன்பதாக நின்று அவர்கிட்டையே பேசுகிறதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் தைரியமாக பேசினான். எனக்கு பிரியமானவர்களே, அவர்கிட்ட ஒரு வல்லமை இருந்தது. வார்த்தை என்ற வல்லமை இருந்தது. அபிஷேகம் என்ற வல்லமை இருந்தது. கிருபை என்ற வல்லமை இருந்தது. தைரியமாக பிசாசை மேற்கொள்வதற்கு பரலோகம் அவருக்கு செவி சாய்த்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாமும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரவருக்குரிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். உங்களுக்குரிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கோங்க. உங்கள் வல்லமையை காத்துக்கோங்க. நேற்று தினத்தில் சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு இன்றைக்கி நான் தொடரக்கூடாது. நேற்று தினத்தில் நான் அந்த வார்த்தையில் சத்தமாக நான் பேசிட்டேன், இன்று தினத்தில் அதில் நான் செயல்படக்கூடாது. நேற்று தினத்தில் நான் இவ்வளோ மொபைல் பார்த்தேன், இன்றைக்கி அதை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். நேற்று ஊழியம் செய்யாமல் இருந்தேன், இன்றைக்கி ஊழியம் செய்யணும். இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டே வாங்களேன். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் சரிப்படுத்த மாற்றங்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் கர்த்தர் அருள் செய்வார். அவருடைய நாம் மகிமைப்பட்டும் உங்களுடைய வல்லமை தரித்து கொள்ளுங்கள். உங்களோட வல்லம் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தின் சகல விதமான நாச மோசங்களும் தேடி வரதான் செய்யும். அதில் கிறிஸ்துடைய வல்லமை இல்லாவிட்டால் அதில் இடறுகிற சூழல் வரதான் செய்யும். இடர்னது போதும். கர்த்தருடைய வல்லமையை தடுத்து கொள்ளாமல் வாழ்ந்தது போதும். இதில் கர்த்தருடைய வல்லமையை தடுத்து கொள்ளுங்கள். இடர்கள் உங்களுக்கு வராது. நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். நீங்கள் ஆசுதமாக இருப்பீர்கள். சோர்ந்து போகாதீங்க. என்னங்க பெரிய பிரச்சனை? இயேசுவின் நாமத்தில் வல்லமை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். அன்பு தகப்பனே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தை மூலம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.